திமுகவை சேர்ந்த வெங்கடேஸ்வரன் மற்றும் பாலமுருகன் ஆகியோர் நிறுவனங்களில் ஐடி ரைடு நடந்து வருகிறது. இன்று காலையில் தொடங்கிய ரைடு என்பது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மக்பூல் வழங்க கேட்கலாம். மக்பூல், இந்த ரைடுக்கு என்ன காரணம்? எத்தனை மணி நேரமாக நடைபெற்று வருகிறது? ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். வணக்கம் சரவணன். ஈரோடு சோலார் அருகே ஈரணியின் வீதியில் வசித்து வருபவர் சண்முகம் என்பவரது வீட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து அதிகாரிகள் திடீர் வருமான வரித்துறையினர் சோதனைகளை ஈடுபட்டு வராங்க. இந்த சோதனைக்கு முக்கிய காரணம் அரசியல் அழுத்தம் இருந்ததாக தகவல்கள் வெளியாகின்றன. ஈரோடு மேற்கு தொகுதியின் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் யுவராஜா தலைமையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினரும் அதிமுகவினரும் இணைந்து குறிப்பிட்ட அந்த வீட்டில் சோதனை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தான் வருமான வரித்துறையினர் இந்த அதிரடி நடவடிக்கையில இறங்கியுள்ளதாக தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் வெங்கடேஸ்வரன் மற்றும் பாலமுருகன் ஆகியோருடைய தொடர்புடையதாக கூறப்படும் கிரீன் பார்க் ரியல் எஸ்டேட் நிறுவனம் குறித்த சந்தேகங்களும் இந்த சோதனைக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. தற்போது வருமான வரித்துறையினரின் சோதனை நடைபெற்று வரும் சம்பந்தப்பட்ட வீடு திமுக வட்டக்கழக அலுவலகம் அருகே அமைந்துள்ளதாலும் மேலே அந்த கிரீன் பார்க் உடைய அந்த நிறுவனம் அதாவது ரியல் எஸ்டேட் நிறுவனமும் அருகில் இருக்கிறதால இந்த விவகாரம் ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. சோதனையில் வருமான வரித்துறை அதிகாரிகள், பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பாதுகாப்புடன் இந்த வருமான வரித்துறையினர் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வருமான வரித்துறை சோதனையானது சுமார் 4-5 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நீடித்து வருவதால இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அதே நேரத்துல இங்க போலீசாரும் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுகவினர் மீது பாத்தீங்கன்னா காலையில அந்த போராட்டம்லாம் திமுகவினர் பணம் பட்டுவாடா செய்வதாக அந்த சோலார் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திமுகவினர் அதாவது வெங்கடேஸ்வரன், பாலமுருகன் ஆகிய இருவரும் பணப்பட்டுவாடா செய்வதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தமாக, பாஜக அதே போல அதிமுக பிரமுகர்கள், நிர்வாகிகள் என திரண்டு இங்க போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கதா பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி திரு அக்புல் முகமது.